ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பக்கத்து தமிழ் அனிமேவர்ஸ் STI அண்ட் நான் தான் அவங்க STI. ஒருத்தர் சொல்கிறான், நாங்கள் எதுக்கு சாப்பிட்றதுக்காண்டி காசு கொடுக்கணும்? ஏழைகள்லாம் சாப்பிடாமல் இருக்காங்க, பணக்காரங்கள்லாம் சாப்பிட்றாங்க. எல்லோரும் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் பணக்காரங்க தான் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஏழைகளாக நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, இதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஹேமர் ஹெட்டுன்னு ஒருத்தன் சொல்லுவான். இதெல்லாம் எவனுமே கண்டுக்க மாட்டான். அவன் வெளியே அவன் பார்த்துட்ருப்பான். பாஸ் எவனுமே கண்டுக்கல அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். எவனுமே கண்டுக்கலையா? இந்த ஊரோட பணக்காரன் சின்னாரோட வீட்டை அழிக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். பாஸ் இதை தான் சின்னாரோட வீடு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். மாட்டிக்கிட்டான், இன்றைக்கி அவனை இங்கேயே முடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒருத்தன் அவனோட பவர் வச்சு இந்த பில்டிங்கை ஏதோ சராமரியாக வெட்டி போட்டுருவான். இதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், இந்த சூட்டை திருநது தப்பே இல்லை அப்படின்னு அந்த பாஸ் ஹேமர் ஹெட்டும் சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த இடம் சொன்னவன், இது உண்மையான பில்டிங் இல்லை, பக்கத்தில் தான் அவன் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். எல்லோரும் தான் தப்பு பண்ணுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு அவனு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம தலைவனை கம்பாங்க. தூக்கத்தில் அலையடைச்சிட்டு இருந்துட்டு, உன் அழுக்கு கையோட என்னோட ராக் பேப்பர் சீசர் விளையாடாத அப்படின்னு கற்றுவான். கனவா அப்படின்னு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் நியூஸை போட்டுவிட்டு அழுக்கிட்டு இருப்பான். அப்போது நியூஸில் ஹேமர் ஹெட்டுன்னு ஒருத்தன் எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் ரொம்பவுமே உயரமாக இருப்பான் அப்படின்னு அவனை பற்றி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன் நிறையா திருட்டு வழக்குகள்லாம் இருந்திருக்கான். இவன் எல்லாருக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு வேலைலாம் கிடைக்கணும், இல்லைன்னா இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். முக்கியமான விஷயமே, இந்த குரூப்பில் சேர்ந்தவங்க எல்லாருமே மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மொட்டையா அப்படின்னு நம்ம தலைவன் பார்ப்பான். மொட்டை போட்டவங்க யாராவது பார்த்தா உடனே அங்கே ஓடிடுங்க அட்ரஸில் சொல்லுவாங்க. என்னோட லுக்கை இவங்க பறிச்சுக்கிட்டாங்க, நாங்கள் 3 வருஷம் கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டா இவங்க ஒரே நாளே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவாங்களாம். விட மாட்டேன், இன்றைக்கே அவங்கள முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்புறம் அந்த குரூப்போட பேர் பெரடைஸ் ஞாபகம். இப்போ அங்கே அந்த இடத்த அழிக்க வந்துட்டுருக்காங்க. அப்போது அங்கே சைக்கிள் ஒருத்தாரான். நிறுத்துங்க அப்படின்னுலாம். என் பேர் தான் மூமெண்ட் ரைடர் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு எல்லாரும் மூமெண்ட் ரைடர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அடுத்த செகண்டே அவன் மட்டையாக கிடப்பா. உடனே ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த பணக்கான ஜெனர் இருப்பான். அப்போ அவன் தப்பிச்சு போடலான்னு போகும்போது சோனிக்னு ஒருத்தர் தருவான். இவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அவன் நான் அவனை பார்த்துக்கிறேன், என் அளவுக்குலாம் யாராலையும் ஸ்பீடாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே அந்த ஜெனீரோ, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த மாடர்ன் நிஞ்சாங்கிற இந்த எபிசோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பேரடைஸ் டீமும் அந்த ஜெனீர் வீட்டுக்கிட்ட வந்துடுவாங்க. பார்த்தா நம்ம அந்த ஹேமர் ஹெட்டுக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகும். அங்கே சோனிக் வந்துடுவான். என்ன அந்த ஜெனீர் தான் அனுப்பி வச்சான், நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் அழிக்க போனேன் அப்படின்னு அவனும் சொல்லுவான். அந்த ஹேமர் ஹெட்டும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் போய் தாக்குங்கடா அப்படின்னு சொல்லுவான். பார்த்தாம கண்ணி வைக்கிற நேரத்தில் எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழந்து கட்டிகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த ஹேமர் ஹெட்டு, யாருடா இவன், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு இருப்பான். அப்புறம் கடைசி அந்த நீயும் கொண்டுருவான். இதுக்கப்புறம் அந்த ஹேமர் ஹெட் மட்டும்தான் இருப்பான். அவனும் எல்லாத்தையும் உடச்சி பாறைகளை வர வச்சு அந்த சோனிக்கு அட்டாக் பண்ணுவான். இங்கே நம்ம ஹீரோ ஒருத்தர் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். நல்லா டெரரிஸ்ட் இல்லைடா அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளோ சமாளித்து பார்ப்பான். இதுக்கப்புறம் இங்கே இந்த ஜெனீர் இடத்துல சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். சோனிக்கு எல்லாத்துலேயும் அசால்ட்டாக தப்பிப்பான். இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக பாறையை அடித்து வச்சுருக்கோம், இப்போ வாடா அப்படின்னு அந்த ஹேமரோட சொல்லுவான். இது முட்டாள்தனமாக இருக்குது, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காது அப்படின்னு நான் சொல்லுவான். இப்போ புடிஞ்சா வாடா அப்படின்னு அவனும் சொல்லுவான். அப்புறம் சோனிக்கோ, இந்த வேலைலாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு செம்ம ஃபாஸ்ட்டாக வருவான். யாரடா இவன், என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாரா அப்படின்னு மரத்தை தூக்கி அவங்க அப்பா, அவ்வளோதான் இனிமேல் என்கிட்ட மோடணும்னு நினச்சி கூட பார்க்க அப்படின்னு சொல்லும்போது
சோனிக் அவன் மண்டையில் கத்தி இறக்கியிருப்பான். அவ்வளோதான் செத்துட்டா அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அடுத்த நிமிஷமே அவன் காணாமல் இருப்பான். இதுக்கப்புறம் அவன் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருப்பான். இந்த இடத்துல என்னோட தலைக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ நம்ம சைத்தாமா அந்த இடத்துல நடந்து போய்ட்டுருப்பா. யார்டா நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹேமர் ஹெட்டும் கேட்பா. அதுக்கப்புறம் இங்கே ஜெனோஸும் அந்த டாக்டர் குசனை கிட்ட மாடிஃபை பண்ணிகிட்டு இருப்பான். நீ டெய்லி இப்படி வர்றது எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு டாக்டர் குசனும் சொல்லுவார். அதுக்கு அவனும் ஆனால் நான் கண்டிப்பாக என்னோடய மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் குசனவும் கவலையே படாத, இதுக்கப்புறம் நான் ஒரு சூட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், அதை போட்டின்னா அந்த சைத்தாமா அளவு நீ பவர்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரும் சொல்லுவார். அப்புறம் இங்கேயும் அவன் கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு சொல்லுவான், நீ தான் அந்த மொட்டை தலைனா எங்கே உன் குரூப்பெல்லாம் காணும் அப்படின்னு கேட்பான். அப்புறம் அவன் செம்மையை அட்டாக் கேட்பான். நம்ம ஹீரோக்கு தான் ஒன்றுமே ஆகாது. அவன் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுருவான், யார்ரா அவன் அப்படின்னு. நம்ம ஹேமர் ஹெட்டும் செம்ம தாக்கா இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட சூட்டை பற்றி கிண்டல் பண்ணுவான். அப்புறம் இந்த சூட்டோட உண்மையான பவர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவனோட பவரை நம்ம ஹீரோ கிட்ட காப்பா. ஸ்பின் அட்டாக் அப்படின்னு சொல்லுவான். இதை தான் நான் சின்ன வயசில் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அசால்ட்டாக தடுத்துருவான். இவன் என்ன மாதிரியே இருக்கானே, ஹேமர் ஹெட் நல்ல நேம் அப்படின்னு அவனை ஒரு அடி தான் அவனை சூட்டு கிழிஞ்சிடும். அவன் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பான். என்னை ஓடிடுங்க, இதுவே என்ன அடிக்காதீங்க அப்படின்னு அவனும் சொல்லிடுவான். சரி திரும்பி பார்க்காம ஓடிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். அவனும் அழுதுகிட்டே போயிடுவான். சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஹேமர் ஹெட் எங்கே அப்படின்னு சோனிக்கு வந்து கேட்பான். டாப்பா அங்கிட்டு தான் ஓடணும் அதை மட்டும் தரேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க குணாயை விட்டு எறிவான். அவன் தடுத்துருவான். அப்போ கத்தி வச்சு எறிவான். அவன் தடுத்துருவான். டே நீ தப்பாக புரிஞ்சிருக்கடா, நான் அந்த பேரடைஸ் டீம்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீ போய் சொல்கிறா, உன் மண்டையை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லுவான். டீ என்ன தெரியலையா, நான் தான் சைத்தாமா அப்படின்னு சொல்லுவான். தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவான். தெரியாதா அப்படின்னு நான் சொல்லுவான். இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒன்று அழிக்க போகிறேன்டா அப்படின்னு சோனிக்கும் சண்டைக்கிடுவான். டே நான் உண்மையிலே பேரடைஸ் டீம் இல்லைடா அப்படின்னு எவ்வளோ நம்ம ஹீரோ சொல்லி பார்ப்பான். ஆனால் அவன் கேட்குறதா இல்லை. என்னோடய ஸ்பீடுக்கெலாம் அவனால் ஈடு கொடுக்க முடியாதா தம்பி அப்படின்னு அவன் செம்மையாக சிரிப்பான். இதுக்கப்புறம் அவனோட ஸ்பீடு செம்மையாக இருக்கும். உன்னால் என்னை பார்க்க முடியாதுன்னு தெரியும் அப்படின்னு சோனிக்கும் செம்ம அடி வருவான். நம்ம ஹீரோவும் ஒரு அடி தான், அவன் அங்கேருந்து அப்படியே பறந்து போய் விழுந்துருவான். சரி நான் அவனை அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன், அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்பா. என் பேரா, என் பேர் சைத்தாமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். இதுக்கப்புறம் அவனும் நடுங்கிக்கிட்டு உன்னை அடுத்த வாரம் பார்க்குறேன், ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நல்லா ட்ரைனிங் எடுத்துருவான் அப்படின்னு அவன் சொல்லுவான். யார் அவன், சோனிக்கா, என்னடா பேர் இது அப்படின்னு ஜெனோஸும் கேட்பான். ஆமாண்டா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பேரடைஸ் டீம் இல்லைன்னு, ஆனால் அவன் சும்மா நொயின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் ஜெனோஸும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. நானே சீரியஸாக அந்த பிரச்சனையில் இருக்கேன், என்னை பற்றி யாருக்குமே தெரிலடா அப்படின்னு அவன் சொல்லுவா. நான் எத்தனை வில்லன்ஸ் அடித்து போட்டிருப்பேன் தெரியுமா, நான் எத்தனை பேரை காப்பாற்றிருக்கேன் தெரியுமா, ஆனால் என்னை பார்த்து யாடா நீ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்புறம் ஜெனோஸும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வச்சு பார்ப்பான். அந்த நியூஸில் கூட மூமெண்ட் ரைடரை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜெனோஸ் கேட்பான், நீங்கள் ஹீரோ அசோசியேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தலைவன் கேட்கான். டே அதில் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நம்மளை ஹீரோவாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு ஜெனோஸும் சொல்லுவான். அதுவே எனக்கு இந்த 3 வருஷத்தில் தெரியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே போவோம் அப்படின்னு சொல்லுவான். ஓ வாங்க கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ஹேமர் ஹெட்டை 2 பேர் அடிப்பாங்க. அடிச்சுட்டு இவனுக்கு அந்த சூட்டை கொடுத்ததே வேஸ்ட்டு அப்படின்னு அந்த 2 பேரும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் அவன் அழுதுகிட்டே இருப்பான். இங்கே சைத்தாமாவும் அவன் பேரை அந்த ரெஜிஸ்டரில் எழுதிட்டுருப்பா. டிவியில் ஹேமர் ஹெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வேலை செய்யாமல் வீட்டிலே இருக்காங்க அவனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லையே இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.